பிரச்சனையை கண்டுபிடிச்சா உங்க ரீட்டைல் பிசினஸ்ல சூப்பரா சேல்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? நம்பிதாங்க ஆகணும். இனிமேல் ஒரு கஸ்டமருக்கு அவங்களோட ப்ராப்ளம்க்கு சொல்யூஷனா தான் உங்களால ஒரு ப்ராடக்ட்டை விற்க முடியும். அதை விட்டுட்டு டைரக்டா போய் அவங்கள்ட்ட புஷ் பண்ணி ஒரு சேல்ஸை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பே கிடையாது. அப்ப அவங்களோட ப்ராப்ளம் நான் எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு நான் சொல்ற இந்த 3 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. நம்பர் 1, உங்க கஸ்டமர் கிட்ட சரியான கொஸ்டின்ஸை கேட்க பழகுங்க. காமன் கொஸ்டின்ஸை தயவு செஞ்சு தவிர்த்துக்கோங்க. எப்பயுமே ஸ்பெசிஃபிக்கான கொஸ்டின்ஸை நீங்க கஸ்டமர்ஸ் கிட்ட கேட்கிறப்ப அவங்க டீப்பா அதை பத்தி சொல்ல ஆரம்பிப்பாங்க. நம்பர் 2, உங்களுக்கு கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் எது வந்தாலும் அதுல அக்ரெசிவா ஒர்க் பண்ணி அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க ஆரம்பிங்க. நம்பர் 3 என்ன தெரியுமா? கஸ்டமர் இன்டராக்ஷன்ஸ், சோசியல் மீடியா, வாட்ஸ்அப் அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்ல எப்பயுமே கஸ்டமர்ஸோட கனெக்டடா இருங்க. அவங்க கிட்ட நிறைய ஃப்ரீக்வென்ட் ஆஸ்க்டு கொஸ்டின்ஸை கேட்டு அவங்கள்ட்ட இருந்து கத்துக்கோங்க. அப்ப அவங்களோட பிரச்சனையை நீங்க டீப்பா தெரிஞ்சுக்க முடியும். அப்பதான் உங்களோட பிசினஸ்ல வேற லெவல் சேல்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டை சூப்பரா பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சேல்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க.